வணக்கம். ஏவா வேலுவின் கஜானாவை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி தற்பொழுது லுக் அவுட் நோட்டீஸால் ஏவா வேலுவின் கதை முடிந்தது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு படி இழக்கக்கூடிய நபர்தான் திருவண்ணாமலை ராஜா என்று திமுகவின் நிர்வாகிகளால் போற்றப்படும் ஏவா வேலு அவர்கள். சிங்கப்பூரில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஏவா வேலு அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் கரூரில் ஏவா வேலு அவர்களை பற்றி பேசிய மறுநாளே ஓடி வந்து தமிழகத்திற்கு வந்துவிட்டார். மேலும் அவரது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்ய நீதிமன்றத்திற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கடிதங்களையும் கொடுத்துள்ளனர். ஏவா வேலு அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபொழுது சாலை போட்டதாக கூறி சுமார் 7 கோடி வரைக்கும் முறைகேடு செய்தார். அது மட்டுமல்ல, 50 ஆண்டுகளில் திருவண்ணாமலையில் அசுர வளர்ச்சி பணக்காரராக ஏவா வேலு அவர்கள் வந்தது எப்படி? கிட்டத்தட்ட 50ற்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், பங்களா வீடுகள் என்று சொகுசாக வாழக்கூடிய ஏவா வேலுவிற்கு பணம் எங்கிருந்து வருகிறது? அது மட்டுமல்ல, ஏவா வேலு அவர்களது கஜானா பற்றியான தகவல்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குனராக இருந்த அருண் IPS அதிகாரி சரியாக தலைமைக்கு கொடுக்காத காரணத்தினால்தான் அவர் இடமாற்றம் செய்துள்ளார். அவரது பதவியையும் பறித்து முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். யாரும் சட்டத்திற்கு முன் தப்பிக்க முடியாது. ஏவா வேலு அவர்களது நிலைமையும் அதுதான். ஏவா வேலு அவர்கள் தற்பொழுது கஜானா முழுவதும் பறிமுதல் செய்து அவரது பாஸ்போர்ட்டை முடக்கினால் நிச்சயம் திமுகவின் நிலைமை தலைகீழாக மாறும். அடுத்த 20 ஆண்டுகள் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கே வராது. ஒவ்வொரு தேர்தல்களிலும் சுமார் 1000 கோடி வரைக்கும் செலவு செய்ய திமுகவிற்கு பணம் கொடுப்பதை ஏவா வேலு அவர்கள்தான். 30,000 கோடிக்கு மேலாக ஏவா வேலு அவர்களிடம் சொத்துக்கள் இருக்கிறது. ஏவா வேலு அவர்கள் தமிழ்நாட்டில் தற்பொழுது திமுகவின் கொறடாகவும் இருக்கிறார். இவ்வளவு சலுகைகள் திமுக கொடுக்கிறது என்றால் திமுகவிற்கு ஏவா வேலு அவர்கள் படி இழக்கிறார் என்பதுதான் தற்பொழுது நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் வேண்டுமானாலும் காவல் நிலையத்திலோ அல்லது அமலாக்கத்துறையிலோ சிக்கலாம். ஆனால் ஏவா வேலு போன்ற முக்கியமான நபர்கள் சிக்கினால் அது திமுகவிற்கும் அவர்களது பினாமிகளுக்கும் மிகப்பெரிய அளவிலான இக்கட்டான ஒரு சூழலையும் ஏற்படுத்தும். திராவிட முன்னேற்ற கழகம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் பயத்துடன் தான் போட்டியிடும். ஏனென்றால் வருகின்ற சட்டமன்ற 7 தொகுதிகளில் திமுக கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டால் தோல்வி உறுதிதான். இதனால் திமுகவின் வேட்பாளர்கள் பணம் இழக்க தயாராக இல்லாத காரணத்தினால் திமுகவின் கட்சி நிதியே தான் பணம் கொடுக்க முன்வர வேண்டும். ஆனால் கட்சி பணத்தை திமுக செலவும் செய்யாது. ஏவா வேலு போன்றவர்களிடம் இருந்துதான் பணங்களையும் பெறும். தற்பொழுது ஏவா வேலு அவர்களது கஜானா முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்டு யாருக்கெல்லாம் எவ்வளவு கோடிகள் கொடுக்கப்பட்டது, அதில் உதயநிதி, சபரீசன் போன்ற நபர்களது பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதை எல்லாம் தீவிர விசாரணையையும் நடத்த முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதனால் ஏவா வேலு அவர்கள் நிச்சயமாக அடுத்த சில வாரங்களில் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவது உறுதிதான் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப ஏவா வேலு அவர்களது முழு கஜானாவும் அல்ல பணங்கள் கட்டுக்கட்டாக தங்க கட்டிகள் என்று சேகரிக்கப்பட்ட ஏவா வேலுவின் கஜானாவையும் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்ற உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மிக பெரிய அளவிலான சிக்கலை திமுக வருகின்ற நாட்களில் சந்திக்க நேரிடும். திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை அல்லாத ஒரு தோல்வியே முதல்வர் விஜய் அவர்களிடம் தோல்வியை சந்தித்துள்ளது. ஆனால் அமர பொறுத்து திமுக எதிர்க்கட்சியாக செயல்பட்டிருக்க வேண்டும். ஆனால் திமுக நடத்திய குதிரை பேரம் ஏவா வேலு போன்றவர்களின் பணத்தை வைத்து சட்டத்திற்கு புரோத பண பரிவர்த்தனை செய்து திமுக வசமாக தாவேகாவிடம் சிக்கியுள்ளது. மேலும் தாவேகா தற்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கை பாரபட்சம் பார்க்காமல் தவறு செய்தவர்கள் அனைவரது மீதும் நடவடிக்கை எடுக்க முன்வந்துள்ளதால் ஏவா வேலு அவர்களது கஜானா கூண்டோடு கைதாகக்கூடிய வகையில் அமைந்துள்ளது.
செய்துள்ளது. நீதிமன்றத்திடம் லுக் அவுட் நோட்டீஸை எதிர்த்து ஏவா வேலு தரப்பின் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தையும் நாடியுள்ளனர். ஆனால் ஏவா வேலு அவர்களது வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடியும் செய்துள்ளது. இதனால் ஏவா வேலு அவர்கள் வெளிநாட்டிற்கு செல்ல முடியாது. வாரம் வாரம் இருமுறை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் கையெழுத்திட வேண்டும். அது மட்டுமல்ல, அவரது சொத்து பட்டியல்கள் முழு விவரத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும். இதனால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இதற்கு முன்னால் கட்டுக்கட்டாக பணங்கள் மூட்டை மூட்டையாக விநியோகம் செய்த தேர்தலுக்கு முந்தைய அந்த பணங்கள் எல்லாம் எங்கிருந்து பெறப்பட்டது என்பதை எல்லாம் தற்பொழுது விசாரணையின் வளையத்தில் ஏவா வேலு அவர்கள் வாக்குமூலம் கொடுப்பார். அவர் வயதான காலத்தினால் அவரது பணத்தை தக்க வைத்து கொள்ள இதைவிட அவருக்கு வேறு வழி கிடையாது. திமுகவை சிக்க வைக்க ஏவா வேலு அவர்கள் முன் வருவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழக அரசியலில் மிக பெரிய அளவிலான திருப்பு முனையாக ஏவா வேலு அவர்களது வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவற்றையெல்லாம் கண்காணித்து தமிழ்நாட்டில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் தற்பொழுது லண்டனில் தனது பேரன் இன்பநிதி அவர்களது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருப்பது திமுகவின் நிர்வாகிகளுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக திமுக, அதன் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இதனை எல்லாம் சரி செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் இதை பற்றி எதையும் கவனம் கொள்ளாமல் ஆளும் கட்சிக்கு எதிராக பேசாமல் தற்பொழுது வேடிக்கை பார்ப்பது மனவேதனை அளிப்பதாகவும் மறைமுகமாக திமுகவின் மாஜி அமைச்சர்கள் நினைக்கிறார்கள். ஒரு பக்கம் மு.க. ஸ்டாலின் லண்டனில் இருக்கிறார். மறுபக்கம் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பியும் தலைமறைவாக இருக்கிறார். உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக சட்டசபையிலேயே ஓட்டம் பிடிக்கிறார். தற்பொழுது துபாய் பயணமும் மேற்கொள்ள உள்ளார். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் சூழல் மிகப்பெரிய அளவில் திருப்புமுனையாக மாறியிருப்பது நிச்சயம் தோல்விற்கான அடுத்த கட்ட வழியை தான் ஏற்படுத்தும். மக்கள் திமுகவை நம்பவில்லை. குறிப்பாக இளைஞர்கள் திமுகவிற்கு எதிராகத்தான் வாக்குகளை செலுத்துகிறார்கள். இதனால் ஏவா வேலு போன்றவர்கள், பணம் கொண்டவர்கள் கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகினால் அது நிச்சயம் திமுகவிற்கு இன்னமும் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துவதோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக பிரம்மாண்டமான ஆலமரம் என்று சொன்ன 75 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கட்சி தற்பொழுது 2 ஆண்டுகள் ஆன தாவேகாவிடம் சிக்கிக்கொண்டு ஊழல்வாதிகளைத்தான் தமிழக மக்கள் இதுவரைக்கும் வாக்குகளை கொடுத்து மன்னர்களாக அரியணையில் அமர்த்தினார்கள் என்பதை தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் வெளிக்கொண்டு வரும் விதமாகத்தான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளது சோதனை. ஏவா வேலு அவர்களது வீட்டில் இருந்து கைப்பற்றக்கூடிய அந்த கஜானாவில் இருக்கக்கூடிய பணங்களை எந்த திட்டத்திற்கு பயன்படுத்தலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கூற வேண்டும். ஏவா வேலு அவர்களுக்கும் அவரது பினாமிகளுக்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம், மக்களின் வரிப்பணங்களை ஏமாற்றக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.